கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை குறித்து பேச போகிறேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் செய்தார்? உக்காந்துட்டு ஜெபம் பண்ணினாரா, நின்று கொண்டு ஜெபம் பண்ணினாரா, இல்லை முட்டி போட்டு ஜெபம் பண்ணினாரா? எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நான் பிதாவினிடத்தில் பேசும் பொழுது நின்று கொண்டு பேசுவேன், முட்டி போட்டு பேசுவேன். உக்காந்து பேச மாட்டேன். அப்போது நீங்களும் அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இப்போது எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது உங்களுக்கும் தான். ஏன்னா நான் மட்டும்தான் ஏசப்பா பிள்ளை இல்லை, நீங்களும் ஏசப்பா பிள்ளை தான். ஏசப்பாவுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள், ஏசு கிறிஸ்துனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். இப்போ எனக்கு ஏசு கிறிஸ்து அப்பானா உங்களுக்கும் அப்பா தான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு, ஒரு சில டிசிப்ளினை எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அது உங்களுக்கும் தான். இப்படி தான் பைபிள் எழுதப்பட்டது. வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் அவங்களோடு கூட இடைப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகள், அதன் மூலியமாக கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து தான் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இதுவும் அதில் ஒரு பாயிண்ட் தான். நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது நின்று கொண்டு முட்டி போட்டு நான் செய்வேன். அதே மாதிரி நீ செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் என்னைக்கு அது சொன்னாரோ அதுலேருந்து உக்காந்துட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்தால் சட்டுன்னு முட்டி போட்டுறது, முட்டியிலே அடிபட்டால் கூட முட்டி போட்டுறது, முட்டியே வீங்கி போனால் கூட முட்டி போட்டுறது. ஹல்லேலூயா. இதுதான் நான் செய்கிறேன். ஆண்டவர் ஒரு விஷயத்தை கண்ணும் கருத்துமாய் கற்றுக் கொடுக்குறாருனா அது எப்படி பிடிச்சிக்கணும்? சட்டுன்னு பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் மாஸ்டர், கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ், ராஜாதி ராஜா. புரியுதா? அப்போ ராஜாதி ராஜாவா இருக்கிற வழுவழு மேனி, வழுவழு ஸ்கின், ஷைனிங் கிளிட்டரிங் ஸ்கின், பிரகாசமான முகம், அழகு கண்கள், அழகு புருவம், அழகு மூக்கு, அழகு உதடு, அழகு காது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், பொன்னிறம் உள்ள காது, இவ்வளோதான். இதுதான் அந்த அமைப்பு, காதனுடைய அமைப்பு. முடி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் முடி. அந்த முடியில் ஒரு வேவினஸ், அந்த வேவி, அவ்வளோ அழகான முடி. ஜெபிக்கும் பொழுது ஒரு சில பேர்களுக்கு ஆண்டவர் கரத்தை வைப்பார். ஒரு சில நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கரத்தை வைப்பார். அந்த மேலே ஒரு ஒளி, அவர் கரத்தை வைக்கும் போது அது மேலே ஒரு ஒளி, அந்த ஒளியினுடைய அழகு வித்தியாசமான அழகு. அப்படிப்பட்ட பாதங்கள், கைகள், கண்கள், இப்படி அழகு நிறைந்த தேவன் அவர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிதாவினிடத்தில் எப்படி பேசினார்? நின்று பேசினார், முட்டி போட்டு பேசினார். அது ஒரு கனத்துக்குரியது. ஆனால் இப்பெல்லாம் ஜனங்க என்ன செய்கிறாங்க? ஒரு சில சபைகளில் பாஸ்டர்ஸ் உக்காந்து கம்யூனியன் கொடுக்குறாங்க. எதுக்கு அந்த உக்காந்து கம்யூனியன் கொடுக்குறாங்கன்னே தெரியல எனக்கு. ஆண்டவருக்கு மரியாதைன்னு செலுத்தணும்ல, உக்காந்து கம்யூனியன் கொடுக்குறாங்க. கேட்டால் எனக்கு வயசாயிடுச்சு, வயசானாலும் நின்று கொண்டு தான் கம்யூனியன் கொடுக்கணும். அதே போல் வயசானாலும் முட்டி போட்டு தான் ஜெபிக்கணும், வயசானாலும் நின்று தான் ஜெபிக்கணும், வயசானாலும் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் பண்ணிக்கோங்க,
கவுன்சிலிங் கொடுக்கறது, ஆண்டவர் குறித்து சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் கூட நீங்கள் உட்காந்து செஞ்சுக்குங்க. ஜெபம் பண்ணும் பொழுது கணம். ஜெபம்னா என்னது? ஆண்டவரோடு பேசுகிற ஒரு தருணம். அந்த தருணத்தை நம்ம இப்படி தான் மரியாதை செலுத்த வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தை இந்த பூமியில் இருக்கும்போது செய்தார். உக்காந்துட்டு அவர் ஜெபம் செய்ததே கிடையாது. அவர் எனக்கு நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருக்கிறார், நான் உட்காந்து ஜெபித்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் முட்டி போடும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது, 2 முட்டியும் வலிக்குது. நின்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது. அதுதான் தியாகம். அந்த தியாகத்துக்கு தான் பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. முடியலன்னா கூட முட்டி போடுங்க. சரி, முட்டி தான் போட முடியல, நின்றுக்குங்க, நின்று கொள்ளுங்க. தயவு செஞ்சு உட்காந்து ப்ரேயர் பண்ணாதீங்க. எனக்கு இது கற்றுக் கொடுத்த பாடம். ஏன்னா நான் ஒரு சில நேரங்களில், இப்போ இல்லை, அவர் எப்போ சொல்ல ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறதே கிடையாது. என் பிள்ளைங்க கூட அம்மா உட்காந்துக்குங்கன்னு சொல்லும். நோப்பா, இல்லைடா, நான் நின்று தான் நான் பண்ணுவேன். நிற்கிறது ரொம்ப உங்களுக்கு முட்டி போடுற உங்களுக்கு முடியலன்னா நின்றுக்குங்க. இப்படி தான் தலை வணங்கி வணங்கா கழுத்துள்ளவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. தலை எப்போவுமே இப்படி தான் டவுனாக தான் இருக்கணும் ஆண்டவர் முன்னாடி. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடியின் நன்றி. நான் சொல்லி கொண்டிருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர் ஒரு பார்வை பார்த்தார்னா போதும், நல்லா இருக்கிற கட்டிடம் நல்லா வளமாக நிற்க முடியும். இந்த கட்டிடம் இப்படி ஆக போகுதுன்னு, இந்த கட்டிடம் ஏதோ சம்திங் ஆக போகுதுன்னு இப்படி பார்த்தாருன்னா அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுற அளவுக்கு கூட அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது அவருடைய ஒரு பார்வையில். அந்த ஒரு பார்வையில் அப்படி ஒரு வல்லமை இருக்குது. அப்படி ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லப்போனால் நான்லாம் அதிக நேரங்களில் கேட்டது உண்டு, ஆண்டவரே நீங்கள் பெரிய தேவன், நீங்கள் நினச்சா ஒரு நிமிஷம் எல்லா மனிதர்களும் காலடியில் கொண்டு வந்து போட முடியும். நீங்கள் என்னப்பா இப்படி ஒரு மனுஷனுக்கும் சொல்லி கொடுத்து அவனை உருவாக்கி திருத்தி ஊழியம் பண்ண வைக்கிறீங்க? மனிதர்களை உங்ககிட்ட கொண்டு வர செய்கிறதுக்கு இன்னொரு மனிதனை நீங்கள் தயார் பண்ணுறீங்க. ஐயோ ஆண்டவரே, ஞானமே இல்லாத பாவிகளை நீங்கள் ஊழியம் செய்ய வைக்கிறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்களே ஆண்டவரேனா? ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், மாயமாக இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இருக்கும், மேஜிக் மாதிரி இருக்கும். அவங்க ஆண்டவர் எதற்காக ரத்தம் சிந்திருக்கிறார்னே தெரியாமல் பிள்ளைகள் சட்டுன்னு ஆண்டவர் எல்லாரையும் ஒரு மேஜிக் செய்து மாற்றிட்டாருன்னா எல்லாரும் வந்து விழுவாங்க தான். ஆனால் அது ஒரு மயக்க நிலைமையில் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும், அனஸ்தீஷியா கொடுத்து கொண்டு வந்து சேர்த்த மாதிரி இருக்கும். பிள்ளைகளுடைய இருதயத்தில் வாசம் செய்து பிள்ளைகள் ருசி பார்த்து பிள்ளைகளை தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படியான காரியத்தை அவர் செய்யதான் அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி அவங்க மூலியமாக சுவிசேஷத்தை பரப்பி ஆண்டவரை ருசி பார்க்க வைக்கிறார் கர்த்தர். எஜமானன் எஜமானன் உலகத்துக்குரிய வேலைக்கே எவ்வளோ ப்ரமோஷன் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருடைய வேலைகளை செய்கிற பிள்ளைகளை எப்படி உயர்த்துவார்னு மட்டும் பாருங்க. அப்படி ஒரு அன்பு நிறைந்த தேவன். அதனால இனிமே யாராவது நீங்கள் உட்காந்து ஜெபிப்பீங்க, நின்று தான் ஜெபிக்கணும், முட்டி போட்டு தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் ஒரு சில பேர் படுத்துக்கிட்டு ஜெபிப்பாங்க, வசதியாக இருக்கும் படுத்துக்கிட்டு ஜெபிச்சா. அதே போல் ஒரு சில பேர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒய்யாரமாக உக்காந்துட்டு ஜெபிப்பாங்க, ஏன்னா வசதியாக இருக்கும். வலிச்சிடக்கூடாது, அப்படி வலிச்சிடக்கூடாது. நமக்கு வலிக்கணும். இயேசுக்கு வலிச்சுது, இயேசு கிறிஸ்துவுக்கு வலிச்சுது. உங்களுக்காக எனக்காக வாரினால் அடி வாங்கினார். வாரினால் சதை அப்படி பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்படி இப்படி போட்டு இடிச்சாங்கன்னா சதை அப்படி பிச்சுக்கிட்டு வந்துடும். அது போல் அடி வாங்கின தேவனுக்காக எதையும் செய்யலாம். எதற்காக ஜீவனை கொடுத்தார்? என்னங்க சிஸ்டர், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? எப்பவும் ஆண்டவர் மரித்தார் மரித்தார், நாங்களாம் மரிக்க சொன்னோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், மரித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்
மரித்ததுக்கப்புறம் ஒரு நாள் நரகம்னா என்னன்னு தெரியும். நித்திய ஜீவனுக்கென்று ஆண்டவர் மரித்தார். சாத்தானுக்கு வேட்டு வைக்க ஆண்டவர் மரித்தார். அவர் மரிச்சதுனால தான் நம்ம இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தர் கொடாகொடி நன்றி. நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஆல்வேஸ் கிவ் தேங்க் ஜீசஸ். தேங்க்ஸ் கிவிங். நன்றிகளை ஏறெடுத்துட்டே இருங்க. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவராகவே காணப்படுவார். வாயின் வார்த்தை எப்படிப்பட்டதான அறிக்கை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அறிக்கைக்கு தகுந்த பலனை உண்மையாகவே நீங்கள் புசிப்பீங்க. விதைக்கிற காலம் ஒரு காலம், மகசூல்னு ஒரு மகசூல் வரும் பொழுது, அறுவடை நேரம் வரும் பொழுது அது பிரமிப்பாக இருக்கும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதனால் தேவன் பெரியவர். நின்று கனம் கொடுங்க, முட்டி போட்டு கனம் கொடுங்க. படுத்துட்டு ஜபம் பண்ணாதீங்க, உக்காந்துட்டு ஜபம் பண்ணாதீங்க. இட் இஸ் மை ரெக்வெஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.